திமுகவில் ஆட்களே இல்லாததால் அஇஅதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை வேட்பாளர்களாக அறிவிக்க வேண்டிய அவலம். அஇஅதிமுக தொண்டர்கள் நிறைந்த இயக்கம் என்றும் புரட்சி தமிழர் பெருமிதம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்களே இல்ல. இன்றைக்கு அண்ணா திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் திமுகவில் போய் அடைக்கலம் முடிச்சிருக்காங்க. எங்க செல்லாத ஓட்டு, அதனால ஏதாவது பயனுண்டா? நாம் தூக்கி எறியப்பட்டவர்களை அவர்கள் அமர வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா 19 பேர் போட்டிடுறாங்க. அண்ணா திமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், விலக்கி வைத்தவர்கள், விலக்கப்பட்டவர்கள் 19 பேர் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி. 31 ஆண்டு காலம் உங்களுடைய பேர் ஆதரவிலே ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் இல்லை, ஆனால் தொண்டர்கள் நிறைந்த இயக்கம். உங்களை போல் இருக்கின்ற சாதாரண மக்கள் நிறைந்த இயக்கம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எழுச்சிமிகு வரவேற்பு. வழி நெடுகிலும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் திரண்டு வந்து புரட்சி தமிழரை வரவேற்றனர். அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ரேஷன் கடைகளில் அரிசியை போன்று விலையில்லாமல் பருப்பும் எண்ணெயும் வழங்கப்படும். இஸ்லாமியர்களின் நோன்பு கஞ்சிக்காக விலையில்லா அரிசியை வழங்கிய கட்சி அதிமுக என்றும் புரட்சி தமிழர் பெருமிதம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ரேஷன் கடையில விலையில்லா அரிசி கொடுத்துட்டு இருக்கிறோம். இனிமேல் விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். விலையில்லா சமையல் எண்ணெய் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே பருப்பும் எண்ணெயும் விலையில்லாம ரேஷன் கடையில வழங்கப்படும். அது மட்டுமல்ல, இப்பொழுது வழங்கப்படுகின்ற அரிசி தர குறைவாக இருப்பதாக எங்கிட்ட சொன்னாங்க. இனி கடையில எப்படி அரிசி வாங்குறீங்களோ அதே போல ரேஷன் கடையிலும் தரமான அரிசி கொடுக்கும். டபுள் பாயிலிங். 2001ஆம் ஆண்டு இளைஞர் புரட்சி தலைவி அம்மாவில் இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சுமார் 5400 மெட்ரிக் டன் கொடுத்தோம் ஐயா. நீ கொடுத்தியா? அதாவது இன்னைக்கு உலக அளவில் இஸ்லாமியர்கள் வைக்கின்ற நாட்டில் கூட கொடுக்கல, பாகிஸ்தான்ல கொடுக்கல, பங்களாதேஷ்ல கொடுக்கல. இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் கூட கொடுக்காத போது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நோம்பு கஞ்சி கிடைக்க விலையில்லாம அரிசி கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது அஇஅதிமுக அரசு. அஇஅதிமுக ஆட்சியில் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை 52% இருந்த நிலையில் திமுக ஆட்சியில் 48% குறைந்துள்ளதாகவும் பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழகத்திலே ஒரு வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசு. கல்வியில சிறந்த மாநிலம் என்று சொன்னா அது தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த அரசு அதிமுக அரசு. அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் தமிழ்நாடு அரசுல பல துறைகள் இருந்தாலும் கல்வித்துறைக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்தோம். பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும். அதனால தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி அபரிதமா இருந்தது. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 52% இருந்தது. இன்னைக்கு திமுக ஆட்சியில் அது குறைந்து 48% ஆகிடுது. உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு.
விளாத்திகுளம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அம்மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரை காவல்துறை அலட்சியப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக நலத்துறை அமைச்சர் 6999 போக்சோ வழக்குகள் திமுக ஆட்சியில் பதியப்பட்டதாக கூறுகிறார் என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டு. அதோட விளாத்திகுளத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மூதாட்டி கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவராட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்ல. ஒரு பள்ளி மாணவி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாணவி காணாம போன உடனடியாக மாலை போய் காவல் நிலையத்தில் புகார் செய்யறாங்க. அடுத்த நாள் காவல் நிலையத்தில் புகார் செய்யறாங்க. காவலர் வழக்கை பதிவு செய்யல. பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து கண்டுபிடிக்கப்படுது. அப்படி காவல்துறை இவ்வளவு மோசமா செயல்பட்டு சொன்னா இந்த அரசாங்கத்தின் நிலைமை எண்ணிப்பாருங்க. ஏன்னா சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பாலியல் சீண்டலால விளாத்திக்குளம் பகுதியில், இன்றைக்கு லேட் நத்தம் என்ற பகுதியில் நம்முடைய ஒரு சிறுமி பள்ளியில் படிக்கின்ற மாணவி இன்றைக்கு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதுக்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட நீதியாக யாரெல்லாம் இதில் தவறு செஞ்ச அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சமூக இந்த மாவட்டத்தில் இருக்கிற சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 84,000 கோடி நிவாரணம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. எவ்வளவு கேவலம்! போக்சோ வழக்குனா சிறுமி பாதிக்கப்படுகிறார்கள். சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது போக்சோ வழக்கு. 6999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி தேவைங்களா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. வழி நெடுகிலும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் பெருந்திரளாக திரண்டு வந்து புரட்சி தமிழரை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். அஇஅதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என மக்கள் பேசும் அளவிற்கு சிறப்பாக ஆட்சியை வழங்கினோம். மக்களை கண்ணின் இமை காப்பது போல அஇஅதிமுக என்றும் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஒரு வருஷங்க மக்கள் வெளியிலே நடமாட முடியல. அந்த வைரஸ், கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டா உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுடும். அதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதிமுக அரசு மக்களை கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்தோம். நான் முதலமைச்சர் போல 32 மாவட்டத்துக்கு நேரடியா போய் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறார்கள், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், இன்று பல தொழில்கள் எப்படி அந்தந்த மாவட்டத்தில் நடக்குது, அதனால மக்கள் எப்படி பாதிக்கிறாங்க அப்படி என்று ஆலோசனை நடைபெற்று அந்த ஆலோசனைப்பட பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். அதனால இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. விலைவாசி உயர்வை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விலைவாசி உயர்வை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்த அரசு அதிமுக என்றும் எந்த திட்டங்களையும் அறிவிக்க தெரியாத பொம்மை முதல்வர்தான் ஸ்டாலின் என்றும் புரட்சி தமிழர் ஆவேசம். விலைவாசி இன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? திட்டம் தீட்டி கொடுத்தாங்களா? எதுவுமே இல்ல. திட்டம் போடுறாங்க கொள்ளையடிப்பதற்கு, திட்டம் போடுறாங்க ஊழல் செய்வதற்கு. ஆனா மக்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு எந்த ஒரு புதிய திட்டமும் கிடையாது. இன்னைக்கு விலைவாசி என்ன? அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 1 கிலோ அரிசி
இதெல்லாம் நான் மாளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியுடைய அவலங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்றைக்கு பெரும்பாலும் தமிழகத்தில் சுமார் 70% பேர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 40 ரூபாய், திமுக ஆட்சியில் 75 ரூபாய். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 45, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபாய், திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடலெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய், திமுக ஆட்சியில் 200 ரூபாய். நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500 ரூபாய். துவரம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120. இதெல்லாம் அன்றாடம் மக்களுக்கு தேவை, எல்லாம் தேவைங்க. இது உணவுப் பொருள், இது இல்லாத வாழ முடியாது. ஆக இப்படி விலை ஏறுகின்ற பொழுது அது விலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அதிமுக அரசாங்கம் விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கூட்டுறவுத்துறைக்கு 100 கோடி ஒதுக்கப்பட்டு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து தமிழகத்தில் விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். திமுக மாநில தீர்மானக்குழு இணைச் செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் அரசேந்திரன் தலைமையில் ஏராளமானோர் கழகத்தில் இணைந்த நிலையில் மக்கள் பணியை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. அதை அறிந்து புரிந்து கொண்டு முழு மனதோடு என்னை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கிக் கொண்டு இன்று மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய முன்னிலையிலே இன்று என்னை முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக என்னை இணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து என்னுடைய பணி களப்பணி என்பது தேனி மாவட்டத்தினுடைய 4 சட்டமன்ற தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை தேடித் தருவதே என்னுடைய குறிக்கோள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து களப்பணி ஆற்றுவேன் என்று அந்த உறுதியையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் ஆதரவு. சிவகாசியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்கினர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் பிரச்சாரம். அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் 115 முதல் 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என CNN நியூஸ் 18 நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் அறிவிப்பு. ஓட்டர்ஸ் வைப் ஓட் ட்ராக்கர் மூலம் நடத்தப்பட்ட இந்த கணிப்பில் அஇஅதிமுக கூட்டணிக்கு 39.5% ஆதரவு கிடைக்கும் என்றும் CNN நியூஸ் 18 நிறுவனம் பதிவு. அதிமுக பொதுச் செயலாளரும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார பயணத்தால் அஇஅதிமுகவிற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துள்ளதாக CNN நியூஸ் 18 நடத்திய கருத்து கணிப்பில் அறிவிப்பு. மார்ச் மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 38 விழுக்காடு ஆதரவு அதிமுகவுக்கு இருந்த நிலையில் பிரச்சாரம் தொடங்கிய பிறகு 40% ஆதரவு அலை அதிகரித்துள்ளதாகவும் CNN நியூஸ் 18 கணிப்பு. திருச்சி அருகே திமுக கவுன்சிலர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம்.
5 ஆண்டுகளில் 8750 கொலைகளும் நாளொன்றுக்கு 5 கொலைகள் நடைபெறுவதாக கூறியுள்ள அன்புமணி, திமுக ஆட்சியில் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற அவல நிலை உருவாகியுள்ளதாகவும் சாடல். திமுகவின் தேர்தல் அறிக்கை தமிழகத்தை சீரழிக்கும் ஹெராயின் போன்றது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். கனிமொழியே தேர்தல் வாக்குறுதியில் எத்தனை முறை பொய் சொல்ல முடியும் என்பதை ஒப்புக்கொண்டதாகவும் விளக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் பகுதியில் தாவேக பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக வேட்பாளர் பிரகாசம் மீது பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு. ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் தலைமைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் பூந்தமல்லி வேட்பாளராக அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர்னா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு பேர் வேணுனாலும் நான் சொல்கிறேன். அவர் பேர் பிரகாசம். இப்போ வேட்பாளராக வேறு அவர் அறிவிச்சிருக்கிறாங்க. பூந்தமல்லி தொகுதியில் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் நடந்து 6 மாதங்கள் ஆகியும் நாங்கள் இதை தலைமையில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் கேட்டோம். தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு தலைமையில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததுனால நாங்கள் கட்சி பயணத்தை நான் மேற்கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருந்தோம். அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, அவருக்கு எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் தான் வேட்பாளர்னோடனே நான் மனத அளவுலையும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. இன்னொன்று என்னென்னா, இதை நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு முறையிட்டதுக்கு, நீ ஒரு லேடி, ஒரு பொம்பளை, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, நீ இதை வெளியே சொன்னால் என் பேர் டேமேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணனா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டார். 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி காதலித்து திருமணம் செய்தவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணம் குறித்து சமூக நலத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதாக பெற்றோர் வேதனை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே குன்னத்தூரில் 7 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன். திமுக ஆட்சியில் காவல்துறை முற்றிலும் சீரழிந்து விட்டதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார். கடலூர் மாவட்டம் தொண்டமானத்தம் கிராமத்தில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 23 வயதுடைய கட்டட தொழிலாளி. திமுக அரசு குழந்தை திருமணங்களை தடுக்க தவறிய நிர்வாக திறமையின்மையால் வீடுதோறும் கல்வி என்ற விளம்பரங்கள் மின்னும் நிலையில் 16 வயது சிறுமி திருமணம் செய்து குழந்தை பெறும் அளவுக்கு இத்தகைய அவலம் தொடர்வது வெட்கக்கேடானது என அப்பகுதி மக்கள் வேதனை. சிவகங்கையில் 3 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த கோயில் பூசாரிக்கு 178 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. சிறை தண்டனையுடன் 8000 ரூபாய் அபராதமும், பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகளுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்க அரசுக்கு உத்தரவு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே காதலை கண்டித்த காதலியின் அண்ணனை கத்தியால் குத்தியும் அரிவாளால் வெட்டியும் படுகொலை செய்த காதலன் சிக்கினான். மக்களை காக்க வேண்டிய திமுக அரசு விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர சாமானிய மனிதனின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பேரூராட்சி திமுக கவுன்சிலர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை. திமுக ஆட்சியில் ஆளுங்கட்சியை நிர்வாகிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவும் நிலையில் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை தெற்கு தொகுதி விஐபி தொகுதியாக மாறியுள்ளதாகவும் இங்கு அஇஅதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார் என்றும் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி உறுதி. கோவை புளியகுளம் பகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இதுதான் திமுகவின் சாதனை என விமர்சனம். திமுக ஆட்சியில் செய்த சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. ஒவ்வொரு குடும்பம் சாதாரண ஒரு சின்ன ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கூட திமுக ஓட்டு போட மாட்டான். ஏன்னா கரண்ட் பில் அவ்வளோ கட்டுறான், சொத்து வரி அவ்வளோ கட்டுறாங்க. இன்னைக்கு எங்கேயுமே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர்கள் முழுமையா இன்னைக்கு கெட்டு போயிட்டாங்க.
இங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான், போதை பொருள் நடமாட்டம், காவல்துறை வேலையே செய்வதில்லை. தனது கட்சியினர் 41 பேர் இறந்த நிலையில் கட்சியினரையே காப்பாற்றாத நடிகர் எப்படி மக்களை காப்பாற்றுவர் என சிங்காநல்லூர் தொகுதிக்கான வாக்குறுதி புத்தகம் வெளியீட்டு நிகழ்ச்சியில் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. அதிமுகவில் இணைந்த பன்னீர் ஆதரவாளர் மற்றும் விஜயகாந்த் நண்பரை சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்தினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கேமரா முன்னாடி வேற, அதுக்கப்புறம் வேற. ஏங்க 41 பேர் செத்து முன்னாடி உழுகிறாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே வாரிசு தான், பூரா பெண்கள் சகோதரர்கள்லாம். உடனே கிளம்பி போன, இதுவரை கரூர் போவே இல்லை. நிறைய பேர் உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் போனாங்க, மருத்துவமனைக்கு போனாங்க. எல்லாம் நம்ம ஆளுகள்லாம் போய் அங்கிருந்து நைட்டெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அவர் இதுவரை போல கரூர். இது எப்படி அவங்களே கட்சிக்காரே காப்பாற்ற, பொதுமக்கள் எப்படி காப்பாற்றுவார்? கட்சிக்கார காப்பாற்றல, பொதுமக்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? அவை எல்லாம் எடுத்து சொல்லுங்க. ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு முக்கியம். சினிமா வேற, சினிமா வேணா போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஆனால் ஓட்டுன்னு வரும்போது நல்லது செய்யக்கூடிய கட்சி, மக்களை காப்பாற்றக்கூடிய கட்சிக்கு தான் பார்க்கணும். அது அதிமுக கூட்டணியுடைய வேட்பாளர் தான். அதிமுக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டும் இல்ல, நீங்க எடுத்து சொல்லுங்க, மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, இங்க அதிமுக ஆட்சி. மத்திய திட்டங்களை கொண்டு வரணும்னா அதிமுக எடப்பாடி முதலமைச்சர் தான் முடியும். மத்தியில் தேவையான திட்டங்கள் நம்ம தான் அதிகமாக கொண்டு வர முடியும். திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்ம ஆட்சி நடைபெறும் எனவும், அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தர்ம ஆட்சி நடைபெறும் எனவும் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுவதாகவும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நடைபெறுகின்ற தேர்தல் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தின் ஆட்சி நடைபெறும். திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதர்ம ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம், இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற வகையில் எந்த பகுதி மக்களுமே மகிழ்ச்சியாக இல்லை. இங்கே பள்ளிப்பாளையத்தை பொறுத்தவரை விஷத்தணிகள் நிறைந்த பகுதி. இந்த விஷத்தணிகளுடைய தொழிலாளர்களும் சரி, தொழிலாளர்களுக்கும் வேலை இல்லாத நிலைமை. ஏனென்று சொன்னால் மின்சார கட்டண உயர்வு, அது மட்டுமல்ல இலவச வேஷ்டரை என்பது 5 ஆண்டு காலமாக முழுக்க 50% மேல் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டார்கள். திமுகவினர் கொடுக்கும் 8000 ரூபாயை கொண்டு ஆளுக்கு ஒரு பொம்மை தான் வாங்க முடியும். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பார்கள். நீங்கள் மிக்சி வாங்கிக் கொள்ளலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிக் கொள்ளலாம், டிவி வாங்கிக் கொள்ளலாம். 8000 ரூபாய்க்கு ஆள் 1 ரூபாய்க்கு பொம்மை தான் வாங்க முடியும். நம்ம சொல்ற பொருள்லாம் அதை பத்திரிகைகளை தலைமை செய்தியாக முடியாது என்று சொன்னால், பத்திரிகையை எந்த அளவுக்கு அந்த ஆட்சியால் மிரட்டப்பட்டு அது மக்களுக்கு இந்த ஆட்சியினுடைய எதிர்ப்பு செய்தி செல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். கரூர் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படை அளித்த தகவலின்படி சோதனை நடத்த வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் திமுகவினர் வாக்குவாதம் செய்ததால் அதிர்ச்சி. கரூர் மாவட்டத்தில் வாக்காளர்களை ஒரே இடத்தில் அடைத்து வைத்து பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்த வந்தபோது திமுகவினர் அத்துமீறல். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அரசு அனுமதியின்றி கண்மாயின் கரையை சேதப்படுத்தி மண் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. இரவு நேரத்தில் மண் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சட்டவிரோத கும்பலுக்கு துணை போவதாக குற்றச்சாட்டு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளையொட்டி மலையப்ப சுவாமியின் தங்க தேரோட்டம். மாட வீதிகளில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உலா வந்த மலையப்ப சுவாமியை கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பக்தர்கள் சாமி தரிசனம். சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நீடிப்பதை கருத்தில் கொண்டு மண்ணெண்ணெய் விநியோகத்தை தற்காலிகமாக அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவு. 21 மாநிலங்களில் அடுத்த 60 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் மூலம் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பயன்பாட்டை சீராக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல்.
வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையிலும் தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டில் தொடரும் குழப்பத்தால் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. ஜோதிமணி முன்வைத்த ஏலம் குற்றச்சாட்டு உண்மையா என கேள்வி எழுப்பி கட்சி தலைமைக்கு கடும் அழுத்தம் தரும் தொண்டர்கள். திருமாவளவன் தலைமையில் நடந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் தற்போதைய 3 எம்எல்ஏக்கள் புறக்கணித்ததால் கட்சியில் உட்கட்சி பூசல் தொடக்கம். திருமாவளவன் அக்கா மகள் மாலதிக்கு கள்ளக்குறிச்சியில் சீட் கொடுக்கப்பட்டதால் குடும்ப அரசியல் தொடங்கிவிட்டதாகவும் விசிகாவினர் அதிருப்தி. தமிழ் என கூறி மக்களை ஏமாற்றி வரும் திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு பேசும் 16 பேருக்கு வாய்ப்பளித்துள்ள சம்பவத்தால் அதிர்ச்சி. இரட்டை வேடம் போட்டு எத்தனை காலம்தான் தமிழ்நாடு மக்கள் திமுகவால் ஏமாற்றப்படுவார்கள் என அரசியல் வல்லுநர்கள் கேள்வி. திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் பழங்குடியின மற்றும் மீனவ பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டால் சர்ச்சை. வாக்களிக்க மட்டும் பயன்படுத்துவதாக இதே சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் ஆதங்கம். 2021 அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறாத நிலையில் தற்போதைய திமுக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்து குறிப்பிடாதது ஏன் என அரசு ஊழியர்கள் காட்டமாக கேள்வி. ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் திமுக ஆட்சி மீது நம்பகத்தன்மை குறித்து மீண்டும் சந்தேகம் அதிகரித்துள்ள கொடுமை. சென்னை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 2,85,000 ரூபாய் மதிப்பிலான 20 கிராம் தங்க நகை ரயில் நிலையத்தில் 8,39,000 ரூபாய் பணம் பறிமுதல். கைப்பற்றப்பட்ட பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைப்பு. சென்னை மாதவரம் மஞ்சம்பாக்கம் சுங்கச்சாவடி அருகே கடந்த 4 நாட்களாக சாலையில் கேட்பாரற்று கிடந்த இளைஞரின் சடலத்தால் அதிர்ச்சி. ரோந்து பணியில் உள்ள போலீசாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் இளைஞரின் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார். திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் சென்னை கொடுங்கையூரில் உடலில் காயங்களுடன் வடமாநில தொழிலாளி சடலம் கண்டெடுப்பு. நாள்தோறும் நடைபெறும் மர்ம மரணங்களால் தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் பகுதியில் கோவில் பூட்டை உடைத்து சாமியின் கழுத்தில் இருந்த தங்கத்தாலி மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. சிசிடிவி மற்றும் ஹார்ட் டிஸ்கையும் அடையாளம் தெரியாத நபர்கள் எடுத்துச் சென்ற நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கோவில்களில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவது திமுகவின் நிர்வாக சீர்கேட்டை சீர்குலைத்துள்ளது அம்பலம். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பும் பின்னரும் பல்வேறு அரசு ஊழியர் அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டும் அவர்களின் கோரிக்கைகள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாததால் அதிருப்தி. சம ஊதியம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் நீடிப்பதாக குற்றச்சாட்டு. திமுகவின் தேர்தல் அறிக்கை அதிமுக வாக்குறுதிகளின் காப்பி பேஸ்ட் என எழுந்த விமர்சனங்களுக்கு 80,000 பேரை நேரில் சந்தித்து கருத்து கேட்டதாக கனிமொழி கூறிய பதிலால் சர்ச்சை. கருத்து கேட்ட 80,000 பேரில் எத்தனை பேர் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை தெரிந்து வைத்துள்ளார்கள் என நடுநிலையாளர்கள் கேள்வி. திமுகவிடம் கட்சியை அடகு வைத்த பொதுச் செயலாளர் வைகோவின் செயலை கண்டித்து சென்னை மாவட்ட மதிமுக நிர்வாகிகள் கூண்டோடு விலகி வருவதால் கட்சிக்கு பின்னடைவு. ஒவ்வொரு தேர்தலிலும் சீட் தருவதாக வாக்குறுதி கூறி ஏமாற்றுவது வழக்கமாகிவிட்டதென தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் கழகக்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஊழல் செய்ய முடியும் என்ற முனைப்புடன் கூப்பன் திட்டத்தை திமுக அரசு வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் கூப்பன்களை மற்றவர்கள் 2,000 முதல் 3,000 ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்து வாங்கும் நிலை உள்ளதாகவும் ஒரு நூதன ஊழலை ஊக்குவிக்கும் திமுகவினர் 2 கோடி மக்களுக்கு இந்த கூப்பன் வழங்கினால் சுமார் 4,000 கோடி ஊழல் செய்வதாக மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மோலிவாயனூர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து திமுகவினருக்கு எதிராக தேர்தலை புறக்கணிப்பதாக ஊர்க்கூட்டம் நடத்தி கிராம மக்கள் முடிவு. 2021 சட்டமன்ற தேர்தலில் வென்ற திமுக நிர்வாகி கிராம அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்த பக்கமே இன்னும் மூஞ்சா காட்டுறது கிடையாது, நாங்களும் பார்த்தது கிடையாது. இந்த ஊரு என்ன நிலைமையில இருக்குதுன்னு நீங்களா பாருங்க சார். நீங்க சரின்னு சொன்னா நாங்க ஒத்துக்கிறோங்க. எங்களுக்கு என்ன வசதி பண்ணி கொடுத்துங்கிறாங்க. ஓட்டுக்கு மட்டும் வராங்க. நாங்க 60 வீட்டுக்காரர் காட்டுல வாழ்ற மாதிரி வாழ்ந்துக்கிறோம். தண்ணி இல்ல,
நியாயமா பசங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பூரா தண்ணி சேரு ஊர்ல. மோரி போட்டு மோரில வந்து தண்ணி போற மாதிரி எங்களுக்கு வசதி பண்ணி தரல. வரதே இது பண்ணினுங்கிறவங்க காட்டிட்டு போயினே இருந்துருது. செங்கல்பட்டு மாவட்டம் அஸ்தினாபுரத்தில் தேர்தல் விதிகள் மீறி திமுக கவுன்சிலர் வைத்திருந்த பேனரை அகற்றியவர்களுடன் கவுன்சிலரின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபடுவது வாடிக்கையாகி உள்ளதாக குற்றம் சாட்டிய பகுதி மக்கள் வரும் தேர்தலில் திமுகவுக்கு பாடம் கற்பிக்கப்படும் என்றும் திட்டவட்டம். அஇஅதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாகவும் விருதுநகர் மாவட்ட பெண்கள் குற்றச்சாட்டு. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளையே திமுக நிறைவேற்றாத நிலையில் தற்போது மீண்டும் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்ற முயல்வதாகவும் விமர்சனம். லேடிஸ் இப்போ ஒரு பாதுகாப்பு கூட இல்லாமல் இருக்கிறோம். வெளியில் ஒத்தையில போக முடியுதா? அந்த மாதிரி இருக்கிறதுனால இது யாருக்கு போடணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்து சிவகாசி தொகுதி. எங்களுக்கு ஏடி சார் இல்லாமல் இருந்தார், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வர்றவங்க போகிறவங்களுக்கு ஃபுல்லாக என்னன்னாலும் அவங்க வீட்டில் போய் கூட நாங்கள் கேட்குற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கும். போய் கேட்போம், கேட்டதை கொடுப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ அவங்கெல்லாம் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து நாங்கள் ஏடி சாருக்கு தான் போட்டால் தான் முடிவில் இருக்கிறோம். 8000 ரூபா கூப்பனை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ உள்ள விலைவாசிக்கு 8000 ரூபா வச்சு கூப்பன் கொடுத்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ முந்தி வந்து நாங்கள் அம்மா ஆட்சியில் வந்து பயம் இல்லாமல் போய்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் உங்கள்கிட்ட? தெளிவாக நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வார்த்தையை. கட்சிக்காகன்னு கிடையாது, கட்சிக்காக நான் சொல்லலை, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லலாம். 8000 ரூபாய் வச்செல்லாம் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியாது. அது வந்து தேர்தலுக்காக இவங்க பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதை வந்து நாங்கள் செய்ய முடியாது, நடைமுறைக்கு அது சாத்தியமாகாதுயா. பெண்களுக்கு பாதுகாப்பு அல்லுசா கிடையாது. கண்டிப்பான முறையில் இப்போ எல்லாமே கொள்ளை கற்பழிப்பு இந்த முயற்சி தான் தீவிரமாக இருக்குது. மித்த எதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆளுகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. நடந்து போய்கிட்டு இருக்கையிலேயே பெரிய பெரிய பிரச்சனை தான் இழுத்து கத்தி எடுத்து குத்த வராங்க. வீட்டு வரியெல்லாம் 3 மடங்கு கூட்டிட்டாங்க. கரண்ட் பில்லும் 3 மடங்கு கூட்டியிருக்கா. இப்போ போதிய கரண்ட் இல்லை. அப்போ கரண்ட் நின்று போகுது. தனியாக வசதியே கிடையாது. சும்மா 1000 ரூபா கொடுக்குறோம்னு விட்டுக்கிட்டு 5 மடங்கு கூட்டிட்டாங்க. வீட்டு வரியெல்லாம் அதிகமாக கூட்டிட்டாங்க. நேற்று சாலியோட அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஒரு கூப்பன் அட்டை ஒன்று அறிவிச்சிருக்காரு. அது கடையில் வாரம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஏமாத்து வேலை. இப்போ 5 வருஷமாக சொல்லுதா இதை தான் சொல்லியிருக்காரு. இப்போவும் அதே சொல்கிறாரு. கூப்பன் அட்டையை சொல்லியிருக்காரு. கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு ஏமாத்து வேலையை அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் போய் 525 வாக்குறுதி கொடுத்தாரு. அதே ஏமாத்து வேலை. அதில் வேறு புதுசாக ஒரு இதை இப்போ சொல்லியிருக்காரு. ஒரு கூப்பன் அட்டையை கொடுத்துருக்கோம்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருக்காரு அறிவிப்பு. அது ஏமாத்து வேலை. சொன்னது எதையுமே அவங்க செய்யலையா? திமுக சொன்ன வாக்குறுதி எதையுமே அவங்க செய்யலையா? அடுத்து 8000 ரூபாய் எதை வச்சு கொடுப்பாங்க? இன்கம் எங்கேருந்து வருது? இன்கம் வந்தால் தானே அவுட் கோயிங் இருக்கும். எதை வச்சு கொடுப்பாங்க அவங்க? சும்மா எல்லாம் போன தடவை சொன்ன அதே மாதிரி தான் இந்த தடவையும் தேர்தல் வாக்குறுதி தான் காற்றுல போயிடும். அவ்வளோதான். நீட் தேர்வு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஏமாந்துக்கிட்டே போக வேண்டியதான். நம்ம மக்கள் தான் திருந்தணும். மக்கள் ஏன் அதை கேட்குறாங்க? மக்கள் தான் சிந்திக்கணும். நீட் தேர்வை ரத்து பண்ண, நீட் தேர்வை ரத்து பண்ணாட்டா என்ன? அது வாட்டுக்கு அது ஒரு சைடு போட்டுமே. மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் ஆகியோரும் காரணம் என இருவரும் தாக்கல் செய்த வேட்புமனு பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருப்பதாக வெளியான தகவலால் அதிர்ச்சி. கரூர் சம்பவம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் சிபிஐ விசாரணையில் ஆஜரான இருவரும் தெரிவித்துள்ள கருத்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. கடந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகள் கிடப்பில் கிடக்க தற்போது வாக்குகளை கவர்வதற்காகவே திமுகவினர் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் உள்ளிட்ட கவர்ச்சிகர வாக்குறுதிகளை அளித்துள்ளதாக திருப்பூர் மாவட்ட பெண்கள் விமர்சனம். ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகள் என்பது வீண் விளம்பரத்திற்கும் வெற்று வாய் சவடாலுக்கும் மட்டுமே பயன்படும் என்றும் பொதுமக்கள் கடும் தாக்கு. ஸ்டாலின் முதல்வர் ஐயா 8000 ரூபா கூப்பன் கொடுக்கறதாக சொல்லியிருக்காரு. அந்த கூப்பன் எதுக்கு கொடுக்குறாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி ஐயா 10,000 ரூபா அனைத்து குடும்பதாரருக்கும் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஊக்கத்தொகையா. ஆனால் இவர் அதை பார்த்து காப்பி அடித்து இன்னைக்கு 8000 ரூபா கூப்பனாக கொடுக்குறாராமா. அந்த கூப்பன் எதுக்கு? எந்த கடைக்கு போனாலும் கம்சன், அதில் ஒரு கம்சன் அடிக்கிறதுக்கு வேண்டி கூப்பன் கொடுக்குறாரு. அதெல்லாம் மக்களுக்கு எந்த இடத்துலையும் பயன்பாட்டுக்கு வராது. அவர் சும்மா போன தடவை சொன்ன வாக்குறுதியவே அவர் நிறைவேற்றலை.
இந்த தடவை என்ன இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து என்னத்தை நிறைவேற்ற போறாருன்னு தெரியல. 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஆனா அந்த கூப்பன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கடையிலயுமே 8000 ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ எந்த ஒரு பொருளுமே 8000 ரூபாய்க்கு வாங்க முடியாது. நம்ம 8000 ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. 8000 ரூபாய் வச்சு ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு ஃபேனோ ஒரு கிரைண்டரோ ஒண்ணுமே வாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு சிப்ப அரிசி வந்து 1500, அதை வச்சு இன்னைக்கு பருப்பு 1 கிலோ 250. இதையெல்லாம் வச்சு 8000 ரூபா முழுசா நம்மளுக்கு கொடுப்பாரா? முதல் சொன்ன வாக்குறுதியெல்லாம் ஒண்ணுமே நிறைவேற்றவே இல்லை. காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடத்திய குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்வு முடிவில் தேர்வு எழுதிய 1,81,422 பேரில் 18 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றதால் அதிர்ச்சி. வேலை வாய்ப்பு குறித்து பொய்யான விளம்பரங்களை கொடுத்து ஏமாற்றும் ஸ்டாலின் ஆட்சியால் காத்திருக்கும் இளைஞர்களின் எதிர்காலம் இருளில் மூழ்கியுள்ளதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசம், 10,000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட அஇஅதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பு. வெறும் வாக்குறுதிகளாக மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அமைந்துள்ளதாகவும் மக்கள் கருத்து. அதிமுக தேர்தல் அறிக்கை சொன்ன பிரகாரம் நம்ம 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து 3 சிலிண்டர் இலவசமா கிடைக்கிறதே வந்து ஒரு அபூர்வம் தான். சரிங்களா? இப்ப 10,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம மாசம் முடியும் வந்து சம்பளம் வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய சம்பளத்தை அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் நடுத்தரவான குடும்பத்துகளுக்கு ஒரு நாளைக்கு உபயோகமாகுது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சாம்பக்காடு பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டால் சாலை ஓரங்களில் தேங்கி கிடக்கும் நீரை பொதுமக்கள் குடிநீராக அருந்தும் அவலம். மாவட்ட நிர்வாகத்திடம் தண்ணீர் வேண்டி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மந்தைவெளியில் பணியில் இருந்த தூய்மை பணியாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பரங்களில் மட்டுமே தூய்மை பணியாளர்கள் நலன் வெளியிடப்படுவதாக கூறும் பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணமின்றி பணியாற்றுவதால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எனவும் கண்ணீர். வடசென்னையில் உள்ள அனல்மின் நிலைய நிலக்கரி கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. போதிய உபகரணங்கள் இல்லாத காரணத்தால் தீயை கட்டுப்படுத்த 2 நாட்களுக்கு மேலாகும் என வெளியான தகவலால் அனல்மின் நிலைய பணிகள் முடங்கும் ஆபத்து. 624 கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கும் விஜய் 3 கோடியே 44 லட்சம் ரூபாய் வருமான வரி பாக்கி வைத்திருப்பதால் அதிர்ச்சி. ஆட்சிக்கட்டிலில் அமர கனவு கண்டுகொண்டிருக்கும் விஜய் அவர்களே, வருமான வரியை கட்டிவிட்டு மக்கள் சேவை செய்ய வாருங்கள் என எழும் விமர்சனம். மோசடிகளை தடுக்க வங்கி ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளில் நாளை முதல் புதிய பாதுகாப்பு விதிமுறைகள் அமல். கூடுதல் OTP சரிபார்ப்பு, பரிவர்த்தனை வரம்பு கட்டுப்பாடு, சந்தேகமான பரிவர்த்தனைகளுக்கு உடனடி முடக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் வாடிக்கையாளர்களின் நிதி பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என அதிகாரிகள் தகவல். மக்களுக்கான திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளது அஇஅதிமுக. அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் கருத்து. தனியார் தொழிற்சாலைகள் தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறதுக்கான ஒரு தேர்தல் அறிவிப்பை வந்து எடப்பாடி ஐயர் அறிவித்துள்ளார். இதனால வந்து தமிழக மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஏனென்றால் வெளி மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக போற பிள்ளைகள் நம் தமிழ்நாட்டிலே வந்து தொழிற்சாலைகளில் பணியாற்றுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். இது எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தாருன்னா 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து எல்லாருக்குமே எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே தரேன்னு சொல்லியிருக்காரு. அது வரவேற்கத்தக்கது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போதைப் பொருள்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எடப்பாடியார் இருக்கும்போது இந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் அவர் வந்தார்னா திரும்பவும் அந்த போதைப் பொருள் வந்து தடுப்பார்னு நான் உறுதியாக நான் நம்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி கடன் ரத்து சொல்லியிருக்காரு. அதுவும் வரவேற்கத்தக்கது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கெலாம் தாலிக்கு தங்கன்னு சொல்லியிருந்தாங்க. போன ஆட்சியில் அதுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ஏழை பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இன்று மாலை நடைபெறும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி
ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை மாவட்டம் கள்ளழகர் கோவிலில் பங்குனி மாத திருவிழாவையொட்டி அழகர் தேவியர்களுடன் மண்டபத்தில் எழுந்தருளினர். முக்கிய நிகழ்வான பங்குனி திருக்கல்யாணம் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம்.